டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தாயுமானவர் என்ற தலைப்பிலே உங்கள் சிந்தனைக்காக ஒரு சிறு கதை ஒன்றை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். ஒரு கல்லூரியிலே தோட்டக்காரனாக வேலை செய்து வருகின்றார் சோமு. அவர் மிகவும் நேர்மையானவர். அந்த பாடசாலையை தன்னுடைய வீடாக கருதி அங்கே இருக்கிற அந்த பூங்கன்றுகளை எல்லாம் மிகவும் அழகாக பராமரித்து அங்கு இருக்கின்ற அனைவருடைய விருப்பத்துக்கும் ஒருவராக காணப்படுகின்றார். ஒரு நாள் அங்கு வேலை செய்கின்ற வாட்ச்மேன் வந்து இவர் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாட்ச்மேன் வந்து சொல்லுகின்றார், உங்களை உடனடியாக அதிபர் காரியாலயத்துக்கு அழைக்கின்றார் என. மிகுந்த பயத்தோட பதறிக்கொண்டு என்னடா என்னை ஒரு நாளும் கூப்பிடல, இன்றைக்கு கூப்பிடுறாவே என்று சொல்லிக்கொண்டு பயத்தில் ஓட்டமும் நடையுமாக ஓடுகின்றார். அங்கே ஓடிய போது அவருடைய மிகவும் தூரம் மாதிரி அவருக்கு தெரியுது. அவற்றை மனதில் தான் ஏதோ தூர இடத்துக்கு போகின்றேன் என்று சொல்லி பயத்தில் போய்கொண்டிருக்கின்றார். அங்கே போனதும் அதிபர் இவரை கண்டு முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு, ஏனம்மா வர சொன்னீர்கள் என்று கேட்டதுக்கு அவர் ஒரு கடிதத்தை தூக்கி மேசையிலே போடுகின்றார். இதை பாருங்க. அவர் கையெடுத்து கும்பிடுறார், அம்மா எனக்கு வாசிக்க எழுத தெரியாது, இதுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது, நான் உங்களுக்கு இவ்வளவு காலமும் இங்கே விசுவாசமாத்தான் வேலை செய்கின்றேன், நான் உங்களுக்கு எதிராக எதுவுமே நான் கடிதம் எழுதவில்லை, எனக்கு எழுதவும் தெரியாது, நீங்கள் இந்த மகளை இந்த பாடசாலையில இலவசமா சேர்த்து படிக்க வச்சிருக்கிறீங்கள், இதை விட நான் உங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருப்பேனே ஒழிய நான் ஒரு நாளும் உங்களுக்கு எதிராக இருக்க மாட்டேன் என்று சொல்லி போட்டு, எனக்கு இதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாதம்மா என்று சொன்ன பொழுது அவர் சொல்கின்றார், அதிபர் பொறுங்க ஒரு டீச்சரை கூப்பிட்டு இப்போ வாசித்து காட்டுகிறேன் என்று சொல்கின்றார். அப்பொழுது அவருடைய மகள் அங்கே அந்த அந்நியர் தினத்துக்காக நடைபெற்ற போட்டியிலே எழுதிய கட்டுரை இங்கே வாசிக்கப்படுகின்றது. அதுல சாரம்சம், இரு தாயுமானவர், இங்கு நான் எனது தந்தை தான் இந்த அந்நியர் தின விழாவுக்கு மிகவும் பொருத்தமானவர் என கருதுகின்றேன். ஏனென்றால் எனது தந்தையார் ஒரு கிராமத்திலே வசதியான ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். அவர் அங்கே நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நல்ல ஒரு தொழிலை செய்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தினவர். அந்த ஊர்ல போக்குவரத்து வசதி இல்லை, மருத்துவ வசதி இல்லை. ஆகவே நான் பிறந்த பொழுது எனது தாயார் இறந்து விடுகின்றார். இறந்த போது எனது தந்தையார் தான் என்னை தாய் போல இவ்வளவு காலமும் பக்குவமா எனக்கு என்ன தேவையோ அவ்வளவு தேவையையும் செய்து வந்தார். எனது தந்தையார் என்னுடைய தாத்தா அவரை இரண்டாவது திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்தும் போது என்னுடைய தந்தையார் மறுத்து விட்டார். என்னுடைய பிள்ளையை நான் வளர்க்க வேண்டும், மற்றவர்கள் எனது பிள்ளையை துன்பப்படுத்த கூடாது என்று சொல்லும்போது தந்தையார் சொல்கின்றார், உனக்கு இங்கே எந்த ஒரு சொத்தும் நாங்கள் தர மாட்டோம், எனக்கு ஒரு ஆம்பளை ஒரு வாரிசு வேணும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வாரிசாக வேணும், அதற்கு நீ சம்பந்தம் படுத்தாவிட்டால் நான் என்ன இங்கே வைத்திருக்க எங்களோட இருக்கக்கூடாது என்று சொல்ல, இவர் இரவோட இரவாக மகளையும் கூட்டிக்கொண்டு இந்த பட்டணத்துக்கு என்னுடைய தந்தையார் இங்கே வருகின்றார். இங்கே வந்து அவர் தான் இந்த கல்லூரியிலே ஒரு மிகவும் சிறப்பான முறையிலே தன்னுடைய சேவையை ஆற்றுகிறார். அன்பு, நீதி, அமைதி எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாக. அதனால் இந்த கல்லூரி சமூகம் அவருக்கு எனக்கான பாடசாலை செலவுகளை ஏற்று என்னையும் இங்கே படிப்பித்து வளர்த்திருக்கிறார்கள். ஒரு தாய்க்குரிய அன்பு, கரிசனை, அக்கறை அனைத்தையும் என்னுடைய தந்தை தந்திருக்கின்றார். எல்லோரும் என்னை பெற்றபோது தாயை முழுங்கியவள் என்று சொல்லி என்னை குறை கூறிய போதும் எனது தந்தை தன்னுடைய தோளிலும் மார்பிலும் போட்டு என்னை வளர்த்தெடுத்தவர் என்னுடைய தந்தை தான். தாயினுடைய பாசத்தை நான் அறியேன், ஒரு தாய் எப்படி இருப்பார் என்பதை நான் வாசித்திருக்கின்றேன் ஒழிய தாயை பற்றி நான் அறியவில்லை. ஏனென்றால் அந்த தாய் நான் பிறந்த வீட்டிலேயே இறந்து விட்டார். ஆனால் எனது தந்தை ஒரு தாய்க்குரிய அவ்வளவு செயற்பாடுகளையும் எனக்கு செய்திருந்தார். சில வேளைகளில் அவர் நல்ல உணவுகளை கொண்டு வந்து தந்து போட்டு தனக்கு விருப்பம் இல்லை என்று என்னை சாப்பிட வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் அந்த எல்லா சாப்பாட்டையும் அந்த சாப்பிட வேண்டும் என்பதற்காக தனக்கு பசிக்கவில்லை என்று சொல்லி என்னை கூட சாப்பிட வைத்திருக்கிறார். நான் படிக்கும்போது விழித்திருந்து தான் எனக்கு தேவையானவற்றை செய்து வளர்த்திருக்கின்றார். எனக்கு அனைத்தையும் ஒரு தாய் போல
பார்க்கின்ற என்ற தந்தையைத்தான் நான் இந்த அந்நியர் தினத்திலே ஒரு அன்னையாக, ஒரு தாயுமானவராக நினைக்கின்றேன் என்று அந்த அவருடைய கட்டுரை முடிந்திருக்கின்றது. இதை வாசிக்கும் பொழுது அந்த அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அந்த கட்டுரை எடுத்து தனது நெஞ்சுடன் அணைத்து வைத்து கொண்டு விம்மி விம்மி அழுகின்றார். அப்பொழுது அந்த அதிபர் சிரித்த முகத்துடன் அங்கே ஒழும்பி வந்து இருக்க சொல்லி தண்ணியை கொடுத்துவிட்டு சொல்கின்றார், உங்களுடைய மகளினுடைய கட்டுரை எங்கள் எல்லோருடைய மனங்களையும் கவர்ந்திருக்கின்றது. நீர் இவ்வளவு பெரிய இடத்திலே வந்து இவ்வளவு சின்சியராக வேலை செய்தது எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய மகளின் மூலமாக, மகளினுடைய கட்டுரையின் மூலமாக ஒரு தாய்க்குடிய அவ்வளவு கடமையையும் நீங்கள் தான் இன்றைய இந்த விழாவுக்கு மிகவும் பொருத்தமானவர் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று கூறியது மட்டுமல்லாமல் எல்லோருமே இவருடைய கட்டுரைக்கு 100க்கு 100 மதிப்பெண் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அவருக்குத்தான் முதல் பரிசு கிடைக்கின்றது. அந்த முதல் பரிசை பெறுவதற்குரிய பிரதம விருந்தினராக இன்று அந்த முதல் பரிசை வழங்குவதற்கு உங்களைத்தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். உங்களை விட ஒரு அன்னையாக இருந்து இந்த சமூகத்திலே பிள்ளைகளுக்கு கடமை செய்கின்ற நிறைய தந்தைமார் இருக்கின்றார்கள். அவர்கள் சார்பிலேயும் ஒரு தாயை போல வளர்த்த உங்களைத்தான் நாங்கள் பிரதம விருந்தினராக தெரிவு செய்திருக்கின்றோம் என்று கூறிய போது அவர் எழுந்து நின்று தனது கரங்களை கூப்பிய வழி கண்ணீர் வடித்து நிற்கின்றார். அன்பானவர்களே, இன்று எங்கள் மத்தியிலே அந்த சோமுவை போல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அந்த தாயுமானவர்களாக நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த தாய் இறந்தால் இன்னொரு திருமணம் செய்யாமல் தங்களுடைய பிள்ளையை வளர்க்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு, அந்த தந்தைமாருக்கு உண்மையிலேயே இதை நாங்கள் ஒரு சமர்ப்பணமாக கொள்கின்றோம். உண்மையிலேயே ஒரு தாயுமானவர். ஆகவே அன்பானவர்களே, அந்த தாயுமானவராக அந்த இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை, இன்னொரு திருமணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளை கண்கலங்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.